அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை நாம் திருவிளக்கு பூஜை செய்வோம். அப்படி திருவிளக்கு பூஜையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது பார்ப்போம். கடவுள் ஒளிமயமானவர். புற இருள் போக்குவது ஒளி, அக இருளை போக்குவது அருள் ஒளி உணர்வு. இருளாகிய துன்பம் நீங்கி அருளாகிய இன்பம் நிறைந்திட திருவிளக்கு பூஜை செய்ய வேண்டும். திருவிளக்கு பூஜை செய்வதால் நம் வாழ்வில் தூய்மையும் தெய்வத்தன்மையும் பெருகும். சஞ்சலம் வறுமை நீங்கி சாந்தியும் வளமையும் நிறையும். தாய்மார்கள் தினந்தோறும் தங்கள் இல்லங்களில் அந்தி மாலையில் ஆதவன் ஒளி மறைந்ததும் திருவிளக்கேற்றி மலர்கள் தூவி மண்டியிட்டு வழிபட வேண்டும். அஷ்டலட்சுமிகளுக்கும் அங்கே குடிக்கொண்டு நமக்கு வேண்டிய எல்லா நலன்களையும் அருள்வார்கள். ஆலயங்களில் பெண்கள் ஒன்று கூடி முறைப்படி ஆளுக்கொரு விளக்கேற்றி வரிசையாக வைத்து வழிபடும் பொழுது ஆன்மீக ஒருமைப்பாடும் அன்புணர்வும் வளரும். ஆலயத்தில் அருள் அலைகள் நிறைந்து ஆலயத்தின் உள்ளும் புறமும் அவ்வூரெங்கும் பரவி அன்பும் அமைதியும் செல்வமும் சிறப்பும் வளரும். ஆகவே நம் வீட்டு நலமும் நாட்டு நலமும் வளம் தர நம் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் ஒன்று கூடி சிறப்பாக திருவிளக்கு வழிபாடு செய்ய வேண்டும். தேவையான பொருட்கள்: திருவிளக்கு, வாழை இலை, வெற்றிலை பாக்கு, பழம், கற்கண்டு, மஞ்சள் தூள், பச்சரிசி, சந்தனம், குங்குமம், ஊதுபத்தி, உதிரிப்பூ, கற்பூரம், ஊதுபத்தி வைக்கும் தட்டு, கற்பூரத்தட்டு, எண்ணெய், திரி, தீப்பெட்டி, 1 கப் தீர்த்தம், பிரசாதம். பூஜைக்கு தயாராகுதல்: திருவிளக்கை சுத்தமான உமியால் துலக்கி தூய நீரால் திருமுழக் காட்டி சுத்தமான துணையால் துடைத்து சந்தனத்தாலும் குங்குமத்தாலும் பொட்டுக்கள் இட்டு மலர் சரங்களாலும் அலங்காரம் செய்ய வேண்டும். கலசத்திலும் குங்குமத்தால் பொட்டுக்கள் இட வேண்டும். திருவிளக்கு வைக்க வேண்டிய பீடம் அல்லது இடம் மாக்கோலம் இட்டு வைக்க வேண்டும். திருவிளக்கை வலம் வர வசதியாக ஒழுங்குபடுத்தி வைக்க வேண்டும். திருவிளக்கில் எண்ணெய் விட்டு குறைந்தபட்சம் 2 திரிகள் போட வேண்டும். திருவிளக்கருகில் வாழை இலையை இட்டு அதில் நிவேதன பொருட்களை படைக்க வேண்டும். ஊதுபத்தியை அதற்குரிய தட்டில் வைக்க வேண்டும். பழத்தில் குத்தி வைக்க கூடாது. கற்பூர தட்டில் சிறிதளவு திருநீர் வைத்து அதன் மேல் கற்பூரம் வைத்து அருகில் வைக்க வேண்டும். பூஜை செய்பவர் முதலில் திருவிளக்கிற்கு நமஸ்காரம் செய்து அமர வேண்டும். திருவிளக்கு பூஜையை நடத்துபவர் முதல் விளக்கின் அருகில் அமர்ந்து கொள்ள வேண்டும். தீபம் ஏற்றும் பொழுது ஓம் ஒளிவார் விளக்கே போற்றி என்று சொல்ல வேண்டும். ஊதுபத்தி ஏற்றி வைக்க வேண்டும். ஊனானாய் உயிரானாய் உயிரில் ஊறும் உணர்வானாய் வானதி ஐம்பூத வகையெல்லாம் நீ ஆனாய் தேனாகும் மலர்கொன்றை சிவம் என்னும் பொருளானாய் நானானாய் உயிர்க்கு உயிரே ஞானப் பேரொளி உமையே. ஆதிசக்தி அம்பிகையே, நாங்கள் ஏற்றி வழிபடும் இந்த திருவிளக்கிலும் எங்கள் உள்ளத்திலும் எழுந்தருளி எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். குரு வணக்கம். குருவே நீ பார்த்தால் போதும் கோடி நன்மை வந்து சேரும்.
திருவருள் இணைந்தால் வாழ்வில் திருமணம் வந்து சேரும். பொருள் வளம் பெருகும். நாளும் பொன்னான வாழ்வு மலரும். அருள் தர வேண்டி உன்னை அன்போடு துதிக்கின்றோமே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு தாக்ஷா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கணபதி வாழ்த்து. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விநாயகர் நாமாவளி முதலில் சொல்ல வேண்டும். ஓம் சுமுகாய நம. ஓம் கபிலாய நம. ஓம் லம்போதராய நம. ஓம் விக்னராஜாய நம. ஓம் தூமகேதவே நம. ஓம் பாலச்சந்திராய நம. ஓம் வக்ரதுண்டாய நம. ஓம் ஹேரம்பராய நம. ஓம் ஏகதந்தாய நம. ஓம் கஜகர்ணாய நம. ஓம் விகடாய நம. ஓம் கணபதிபதயே நம. ஓம் கணாக்ஷாய நம. ஓம் கணானாய நம. ஓம் சூர்பகனாய நம. ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நம. பின் பூக்களை எடுத்து நெஞ்சோடு சேர்த்து வைத்து ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வர ஷோஷல நாமாவளி நானாவித மந்திர பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி என்று சொல்லி சமர்ப்பிக்கவும். கணபதி பூஜை செய்த பின்பு தீப விளக்குக்கு பூஜை ஆரம்பிக்கவும். தேவி வாழ்த்து. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. பின்பு திருவிளக்கு அகவல் சொல்ல வேண்டும். விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே ஜோதிமணி விளக்கே சீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும் பொன் விளக்கு வைத்து பஞ்சித்திரி போட்டு குளம் போல் எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். ஏற்றினேன் திருவிளக்கு எந்தன் மாளிகையும் தான் விளங்க. மாளிகையில் உள்ள ஜோதி மாதாவை கண்டு மகிழ்ந்தேன். நான் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா. சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா. பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா. பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா. தொழில் வளமும் தனாபலமும் தாருமம்மா. புகழுடைமை தாருமம்மா. பக்கத்தில் நில்லுமம்மா. அள்ளும் பகலும் எந்தன் அண்டையில் நில்லுமம்மா. திருவிளக்கை நமஸ்கரித்து எழுந்து நின்று இவ்வாறு கூற வேண்டும். சேவித்து எழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன். வச்சிரகீடம் கண்டேன். வைடூரிய மேனி கண்டேன். முத்து கொண்டை கண்டேன். முழு பச்சை மாலை கண்டேன். சௌரி முடி கண்டேன். தாழை மடல் சூடக் கண்டேன். பின்னல் அழகு கண்டேன். பிறை போல் நெற்றி கண்டேன். சாந்துடன் நெற்றி கண்டேன். தாயார் வடிவம் கண்டேன். கமலத் திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன். மார்பில் பதக்கம்
பக்கம் மின்ன மாலை அசைய கண்டேன். கைவளை கலகலவென அசைய கண்டேன். கனையாழி மின்னக் கண்டேன். தங்க ஒட்டியானம் தகதகவென ஜொலிக்க கண்டேன். காலில் சிலம்பு கண்டேன். காலா பிபீலி கண்டேன். மங்கள நாயகியை மனம் குளிரக் கண்டு மகிழ்ந்தேன். அடியாள் நான் அன்னையையே அருந்தனையையே அருகிலிருந்து காருமம்மா. வந்தை வினை அகற்றி மகாபாகியம் தாருமம்மா. தாயாரும் உந்தன் தாளடியில் சரணம் என்றேன். மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன். குடும்பத்தை காத்திடுவாய், குறைகள் தீர்த்திடுவாய், குற்றங்கள் பொறுத்திடுவாய். கருணைக் கடல் நீயே, கற்பகவல்லி நீயே, சகலகலா வல்லி நீயே. தஞ்சமென்று உன்னை சரணடைந்தேன். தாயே துக்கமெல்லாம் போக்கிடமா. ஆயே லலிதாம்பிதே நின்றால் சரணமம்மா என்று சொல்லி முடிக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டோத்தரம் சொல்ல வேண்டும். அர்ச்சனை செய்யும் முறை: ஆள்காட்டி விரல் தவிர இதர விரல்களால் குங்குமத்தையும் மலர்களையும் எடுத்து இடது கை நெஞ்சோடு சேர்த்து வைத்து விளக்கின் அடிபாகத்தை அம்பிகையின் பாதார விந்தங்களாக பாவித்து அர்ச்சனை செய்ய வேண்டும். 108 அர்ச்சனையில் முதலில் குங்குமத்தால் 54 அர்ச்சனைகளையும் பின் மலர்களால் 54 அர்ச்சனைகளையும் செய்ய வேண்டும். இப்பொழுது சொல்ல போகும் முதல் 54 நாமங்களில் குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ தீபலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக. ஓம் ஸ்ரீ தானியலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ பாக்யலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ தனதானியலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ கோலலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ சுந்தரலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ கனகலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ கௌரிலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ பாஷாலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ சமுகலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ ராஜலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ மங்களலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ கல்யாணி லக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ குணலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ வித்யாலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ மணிமந்திரலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ கௌமாரிலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ சௌந்தர்யலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ பிரகாஷலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ சிம்மவாகனலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ அன்னவாகனலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ சூரியலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ சத்யலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ ஆனந்தலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ சாமுண்டலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ சர்வலோகலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ ஞானலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ சரஸ்வதி லக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ துர்காலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ ஞானலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ மனோன்மணி லக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ யவ்வலலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ சதாலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ அம்சலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ சித்திலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ பேஷும் லக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ கங்காலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ தீபரூபலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ பரமதேவி லக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ நீலாலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ திரிகாலிலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ கஜலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ நித்யலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ உகந்தலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ சௌவும் க்ளீம் லக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ கம்பீரலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ உக்ரமாயாலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ வனரூபியலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ கோமலலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ ஆத்மலக்ஷ்மியை நமக.
இப்பொழுது சொல்லும் அடுத்த 54 அர்ச்சனையையும் மலர்களால் அர்ச்சனை செய்து சொல்ல வேண்டும். ஓம் ஸ்ரீ அமுதலக்ஷ்மியே நமக. ஓம் ஸ்ரீ அம்பிகாலக்ஷ்மியே நமக. ஓம் ஸ்ரீ அகிலாண்ட ஈஸ்வரி லக்ஷ்மியே நமக. ஓம் ஸ்ரீ பரஸ்பாணி லக்ஷ்மியே நமக. ஓம் ஸ்ரீ விமலாய லக்ஷ்மியே நமக. ஓம் ஸ்ரீ நவநாராயண லக்ஷ்மியே நமக. ஓம் ஸ்ரீ ஈஸ்வரி லக்ஷ்மியே நமக. ஓம் ஸ்ரீ அக்னிலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ காளிகாலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ சந்தானலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ சதாநாயகலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ ஈஸ்வரி லக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ அங்குராலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ சோமசுந்தரி லக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ கருணை லக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ மரகத லக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ வைரகிரீடலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ சீதாலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ அன்னபூர்ணி லக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ கோலாநாதலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ பத்மபிரியலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ சாலாக்ஷி லக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ மண்டலலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ பரிபுரந்தரலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ சாந்தாலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ பார்வதலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ தனபாக்யலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ தைரியலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ மாதங்கனி லக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ திடகாத்திரலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ தாடங்கினி லக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ பஞ்சபூதலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ அன்னதானலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ அங்க வாங்க சிங்க லக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ உஷாலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ ஷியாமலலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ ஷடாதரி லக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ தாமரலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ கருடவாகனலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ கிரகலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ ஷண்பகலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ ஹரி ஓம் லக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ சாயி லக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ வாக்குபாதலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ பவனலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ நவலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ கஜலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ தர்மலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ விஜயலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ மீனாட்சி லக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ ரத்னகீர ஸ்வர்ணலக்ஷ்மியை நமக. ஓம் ஸ்ரீ செந்தாமரையில் வீற்றிருக்கும் லக்ஷ்மியே நமக. உன் பாதம் நான் சரணடைந்தேன். சரணம் 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 ஸ்ரீ மகாலட்சுமியை தேவி நமோ நமக. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சதாகிகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே என்று சொல்லி 108 அர்ச்சனையை முடிக்க வேண்டும். போற்றுதல் முறை. எல்லோரும் இருக்கரம் கூப்பி திருவிளக்கில் சுடர்விடும் ஒளியை நோக்கி அம்பிகையை மனதார நினைத்து 108 போற்றிகளை ஓத வேண்டும். கண்கள் திருவிளக்கிலும் மனம் அம்பிகையிலும் நிலை பெற்றிருக்க வேண்டும். 108 போற்றுதல். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி. போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றி. முற்றறிவு ஒளியாய் மிளர்ந்தாய் போற்றி. மூவுலகம் நிறைந்திருந்தாய் போற்றி. வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி. இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி. ஈரேழு உலகம் ஈன்றாய் போற்றி. பிறர் வளமாகப் பெரியோய் போற்றி. பேரின்ப பெருந்தாய் பொழிந்தாய் போற்றி. பேரொருட்கடலாம் பொருளே போற்றி. முடிவில் ஆற்றில் உடையாய் போற்றி. மூவுலகம் தொடும் மூத்தோய் போற்றி. அளவிலா செல்வம் தருவோய் போற்றி. ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி. ஓமெனும் பொருளாய் உள்ளோய் போற்றி. இருள் கெடுத்து இன்பருள் எந்தாய் போற்றி. மங்கள நாயகி மாமணி போற்றி.
வளமை நல்கும் வள்ளியே போற்றி. அறம் வளர் நாயகி அம்மே போற்றி. மின்னொளி அம்மையாம் விளக்கே போற்றி. மின்னொளிப் பிழம்பாய் வளர்ந்தாய் போற்றி. தையல் நாயகி தாயே போற்றி. தொண்டர் அகத்தமர் தூமணி போற்றி. முக்கச்சுடரின் முதல்வி போற்றி. ஒளிக்கொள்ளொளியாய் உயர்வாய் போற்றி. சூளாமணியே சுடரொளியே போற்றி. இருளொழித்து இன்பம் ஈவோய் போற்றி. அருள் பொழிந்து எம்மை ஆள்வோய் போற்றி. அறிவனுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி. இல்லக விளக்காம் இறைவி போற்றி. சுடரே விளக்காம் தூயோய் போற்றி. இடைக்கலைகளும் இயல்பினாய் போற்றி. எரிச்சுடராய் நின்ற இறைவி போற்றி. ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி. அருமறை பொருளாம் ஆதி போற்றி. தூண்டும் சுடரனை ஜோதி போற்றி. ஜோதியே போற்றி. சுடரே போற்றி. ஓம் உள் ஒளி விளக்கே போற்றி. இருள் கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி. சொல்லுக விளக்காம் ஜோதி போற்றி. பலர்கான் பல்லக விளக்கே போற்றி. நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி. உவப்பிலா ஒளிவலர் விளக்கே போற்றி. உணர்வு சூழ் கடந்தோர் விளக்கே போற்றி. உடம்பெனும் மனைய விளக்கே போற்றி. உள்ளக்கடி விளக்கே போற்றி. மடம்படும் உணர்வு நெய் விளக்கே போற்றி. உயிரெனும் திரியமைக்கு விளக்கே போற்றி. இடம்படும் ஞானத்தி விளக்கே போற்றி. நோக்குவார்க்கு எரிகொள் விளக்கே போற்றி. ஆதியாய் நடுவுமாய் விளக்கே போற்றி. அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி. ஜோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி. தில்லை புதுநட விளக்கே போற்றி. கருணையே உருவாம் விளக்கே போற்றி. கற்பனை கடந்த ஜோதியே போற்றி. அற்புத கோல விளக்கே போற்றி. அருமறை சிரித்து விளக்கே போற்றி. சிற்பர வியோம விளக்கே போற்றி. பொற்புடன் நற்சை விளக்கே போற்றி. உள்ளத்திருளை ஒழிப்பாய் போற்றி. கள்ளப்புலனை கரைப்பாய் போற்றி. உருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி. பெருகு அருள் சுரக்கும் பெருமான் போற்றி. இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி. அருவே உருவே அருவுருவே போற்றி. நந்தா விளக்கே நாயகியே போற்றி. செந்தாமரை தந்தாள் போற்றி. தீபமங்கல ஜோதி போற்றி. மதிப்பவர் மணமணி விளக்கே போற்றி. பாகம் பிரியா பாவரை போற்றி. ஆக முடிமேல் அமர்ந்தாய் போற்றி. ஏகமாய் நடனச்சை எம்மான் போற்றி. ஊழி ஊழி உள்ளோய் போற்றி. ஆழியான் காணா அடியோய் போற்றி. ஆதியும் அந்தமும் ஆனாய் போற்றி. அந்தமில் இன்பும் அருள்வோய் போற்றி. முந்தைய வினைய முடிப்போய் போற்றி. பொங்கும் கீர்த்தி பூரணி போற்றி. தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி. அருளே உருவாய் அமைந்தோய் போற்றி. இருள் நில மக்களை இறைவி போற்றி. குருவென ஞானம் கொடுப்பாய் போற்றி. ஆறுதல் எமக்கிங்கு அளிப்பாய் போற்றி. தீயெல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி. பக்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி. எத்திக்கும் துதியந்தாய் போற்றி. அஞ்சல் என்றருளும் அன்பே போற்றி. தஞ்சமென்றவரை சார்வோய் போற்றி. ஓதுவார் அகத்துரை ஒளியே போற்றி. ஓங்காரத்துள்ளொளியே விளக்கே போற்றி. எல்லா உலகமும் ஆனோய் போற்றி. பொல்லா வினைகளை அறுப்பாய் போற்றி. புகழ்சேவடி என்மேல் வைத்தாய் போற்றி. செவ்வாய செல்வம் தருவாய் போற்றி.
பூங்கழல் விளக்கே போற்றி போற்றி. உலகம் உவ்வுறப் வாழ்வருள் போற்றி. உயர்களின் பசுப்பினி ஒழித்தருள் போற்றி. செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி. நல்லன்பு ஒழுக்கம் நல்குவோய் போற்றி. விளக்கிட்டவர்க்கு மெய்நெறி விளக்குவாய் போற்றி. நல்லம் எல்லாம் உயிர்க்கு நல்குக போற்றி. தாயே நின்னருள் தருவாய் போற்றி. தூயனின் திருவடி தொழுதனம் போற்றி. போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி. போற்றி போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி. போற்றி போற்றி என் அன்பு பொலி விளக்கே போற்றி. போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி என்று சொல்லி 108 போற்றுதலை மனமாற அம்பிகையை வேண்டி திருவிளக்கை பார்த்து நாம் சொல்ல வேண்டும். இப்பொழுது நாம் நெய்வேத்திய பொருட்களை அம்பிகைக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். கீழ்வரும் 6 மந்திரங்களை சொல்லி 6 தடவை நெய்வேத்தியத்தை வலது விரல்களால் எடுப்பது போலவும் தேவிக்கு ஊட்டுவது போலவும் சைகை காட்டவும். ஓம் பிராணாய ஸ்வாஹா. ஓம் அபனாய ஸ்வாஹா. ஓம் வியானாய ஸ்வாஹா. ஓம் உதானாய ஸ்வாஹா. ஓம் சமானாய ஸ்வாஹா. ஓம் பிரம்மனே ஸ்வாஹா. பிறகு தீர்த்தத்தை எடுத்து தீபாராதனை எல்லோருக்கும் நமஸ்காரம் செய்து எழுந்து நின்று தீபாராதனைக்கு தயாராகுக. திருவிளக்கிற்கு 3 முறை கற்பூரமார்த்தி காண்பிக்க வேண்டும். கற்பூரம் காட்டும் பொழுது சொல்ல வேண்டிய பாடல்: திங்களில் ஜோதினி தினகரன் ஜோதினி, அங்கியில் ஜோதினி அனைத்திலும் ஜோதினி, எங்களுக்குள் ஜோதி ஈஸ்வர ஜோதினி, சுங்கலா ஜோதினி கற்பூர ஜோதியே. பின் திருவிளக்கின் முன் கற்பூர தீபரத்தத்தை வைத்து மலர்களால் வலம் சுற்றி திருவிளக்கிற்கு சமர்ப்பிக்க வேண்டும். திருவிளக்கு வலம் வருதல். எல்லோருமாக தேவி நாமத்தை கைத்தட்டி பாடிக்கொண்டு 3 முறை வலம் வர வேண்டும். வலம் வரும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம்: ஜெய் ஜெய் ஸ்ரீதேவி, ஜெய் ஜெய் ஸ்ரீதேவி, ஜெய் ஜெய் ஸ்ரீதேவி, ஜெய் ஜெய் ஸ்ரீதேவி என்று சொல்லிக்கொண்டே திருவிளக்கை 3 முறை வலம் வர வேண்டும். பின் நமஸ்காரம் செய்து அமர்ந்து மங்களம் பாட வேண்டும். இப்பொழுது நாம் மங்களம் பாடப்போகிறோம். சங்கராய 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 மங்களம், சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம், குருவராய மங்களம், தத்தேதராய மங்களம், கஜானாய மங்களம், சடானனாய மங்களம், ரகுவராய மங்களம், வேணுகிருஷ்ண மங்களம், சதாதராம மங்களம், ராதகிருஷ்ண மங்களம். அன்னை 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 அன்பினுக்க மங்களம். ஆதிசக்தி அம்பிகைக்கு ஆனந்த கோடி மங்களம். என்னுள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம். இச்சையாக முற்றுவிக்கும் சிற்சபைக்கு மங்களம். தாழ்விலாத தன்மையும் தளர்ச்சியுற்ற வன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கிலே வளங்களும் பக்தியில் கசிந்தலைந்து பாடுகின்ற பன்மையும் பாடுவோர்க்கு அநேக போக பாக்கியங்கள் மேன்மையும் என்றும் ஓங்க என் கரத்து இயற்கையான சக்தியை தந்து ஞானமூர்த்தியாய் தனித்து வைத்த சக்தியாம் நாம கீர்த்தனம் பரந்து நாடெல்லாம் செழிக்கவும் வேறறியாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவும் ஞான தீபமேற்றி என்றும் நாமகீதம் பாடுவோம். தர்மசக்தி வாழ்கவென்று சந்தம் கொண்டாடுவோம். கண்களை மூடி
இருதய கமலத்தில் அம்பிகையை வீற்றிருப்பதை காணுக. அமைதியாக கீழ்வரும் பிரார்த்தனையை கூறுக. எல்லோரும் சுகமாக வாழ்க, எல்லோரும் நோயின்றி வாழ்க, எல்லோர்க்கும் மங்களம் உண்டாகுக, ஒருவரும் துன்புறாதிருக்க வேண்டும். பொய்யிலிருந்து என்னை மெய்க்கு வழி நடத்துவாயாக, அஞ்ஞான இருளிலிருந்து ஞான ஜோதிக்கு வழி நடத்துவாயாக, மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு அழைத்து செல்வாயாக. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. 2 நிமிஷம் தியானம் செய்க. ஹரி ஓம் தத்சத் என்று சொல்லி தியானத்தை நிறைவு செய்க. பின் சுடர்விடும் தீபங்களை மலர்களால் நிறுத்தி பிரசாதங்களை அவர்களே எடுத்துக்கொள்ளவும். குங்குமத்தை கவனமாக எடுத்துக்கொண்டு தினமும் பொட்டு இட்டு கொள்ளவும். சர்வ மங்களமும் உண்டாகும். அர்ச்சனை செய்த மலர்களை காலால் மிதிக்காமல் நீர்நிலைகளிலோ சுத்தமான இடங்களிலோ போடவும். தீர்த்த ஜலத்தை கால் மிதிப்படாத இடத்தில் கொட்டவும். கோயில் பிரசாதங்கள், விபூதி, குங்கும பிரசாதங்களை கால் மிதிப்படாமல் இடங்களில் போடுவது மகா பாவம். பிரசாதங்களை வீட்டிற்கு எடுத்து சென்று தினமும் பூசிக்கொள்ள வேண்டும். வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் கரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க, நல்தவம் வேள்வி மங்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகுக்கெல்லாம்.